Success! 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 என்னடா சக்சஸ்? எதுக்குடா சக்சஸ்? யாருக்குடா சக்சஸ்? என்னுடைய முயற்சிக்கு சக்சஸ், என்னுடைய பிளானுக்கு சக்சஸ்ரா. என்னடா உன் பிளான்? மாஸ்டர் பிளான். அங்க பா. தழும்ப தழும்ப போகுது பாருடா. இதுல இருந்து என்ன தெரியுது? நல்ல சகுனம்னு தெரியுதுடா. சகுனத்துக்கும் உன் பிளானுக்கு என்னடா சம்பந்தம்? அங்க வந்து பார். என்னடா நீ இவ்வளவு கூட்டம்? யாரா வராங்க? டேய் அடிக்கடி கிண்டாத, நான் தான் சொன்னேன்ல யாருன்னு அங்க வந்து பாருடா. டேய் என்னடா உளறற? யார் உளறா? புரியல. சொல்றேன் கேளு. டேய் நம்ம ஃப்ரெண்ட் ரஹீம் இருக்கானே, அவனை பிரம்மாண்டமா வரவேற்கணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அவன் என்ன மந்திரியா ஹீரோவா? அவன் பேர சொன்ன வந்து கூட்ட கும்பீர் இருக்கு. அதனால அவன் வர்ற ரயில்ல ஒரு மத்திய மந்திரி வர்றாரு. அவர் இலவச வேட்டி, இலவச சேலை, ரொக்க பணம் தர்றாருன்னு ஒரு பொட்டியை போட்டேன். ஓஜின்னு நம்ம மக்கள் வந்து கும்பிஞ்சிட்டாடாப்பா. என் கூட சேர்ந்து உனக்கு நல்ல மனசுப்பா. நான் திட்டுன்னு கூட நீ மனசுல வச்சுக்காம இலவசமா வேட்டி சேலை கொடுக்கறது என் வீட்டுல சொன்ன பாரு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. சுந்தரம், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் என்ன எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன், இப்படி ஏமாத்தலாம் பண்ணி. உலகநாதா, எதுவா இருந்தாலும் மெதுவா பேசுப்பா. யார் காதுலாவது விழ போகுது. நான் அப்படித்தான் பேசுவேன். சத்தம் போடாம பேசியா? எப்படிப்பா சத்தம் போடாம இருக்க முடியும்? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை சொன்னியா? ஊர்ல இருக்க கடவுள் சொல்லாட்ட எனக்கு இலவச வேட்டி கிடைச்சிருக்காதுல்ல. அதுவா? ஒரு வேட்டி என்னையா? ஒரு வேட்டி கேட்ல போய் நில்லு. 5 வேட்டி தர சொல்றேன். போ. 5 வேட்டியா? என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்னப்பா யாரோ மந்திரி வராங்களாமே. மந்திரியா? அவங்க எல்லாம் தேர்தல் வரும்போது தானே வருவாங்க. எவ்வளவு பொருளை கைப்பட்டுருக்கான்? இல்ல வராங்களாமே. இப்படிதான் பக்கத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போன வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வராருன்னு எவனோ ஒரு பெரிய பொருளை கிளப்பிட்டுட்டான். உடனே அந்த ஊர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய கூட்டமா கூடி அமகலப்படுத்தி விட்டாங்க. அப்புறம் என்ன, ட்ரெயின் வந்துதான் அவன் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை சும்மாவா விட்டாங்க? ரஜினி ரசிகர்களாச்ச சும்மா விட்டுருவாங்களா? ஏண்டா 5 வேட்டி கொடுக்குறாங்க? 5 வேட்டி நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து இங்க தடுக்கல. குறைஞ்சது ஒரு 4-5 பேரை ஆச்சும். அண்ணா, டேய் ரஹீம், எப்படி பார்க்க? உன்னை பார்க்காம ஒரு வருஷம் இருந்தது, ஒரு யுகம் மாதிரி இருந்ததுப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. என்னடா என்ன கோலம் இது? எங்கேயாவது கோயில தேங்காங்க பொறுக்கிட்டு வந்தியா? ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. வர்ற வழியில ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதுல உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் புகுந்து விளையாட வேண்டியது ஆகி போச்சு. இல்ல பூந்து அதுவும் நீ? ஏன் ஐயரே, உனக்கு வாலு மட்டும் தாட்டா முளைக்கல. பேரு வச்சிருக்காங்க பாரு, சுந்தரம்னு. மூஞ்சில அந்த சுந்தரம் இல்லையடா? ஆமா, இவர் முகத்துல மட்டும் சுந்தரம் ரொம்ப வலியுது. கொஞ்சம் சத்தமா சொல்றா. நான் கேட்டுக்கிறேன். ரிட்டன் டிக்கெட் போடுற பத்தி பின்னால தனியா பேசிக்கிட்டேன். தாதிமா, 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 எங்களை பார்க்காத ஒரு வருஷமா எப்படிப்பா இருந்த? இப்படித்தான் இருந்தான். அமெரிக்காவில அரையும் குறையுமா சுத்திக்கு இந்த இலச்சுகளை பார்த்துட்டு உன்னைய மறந்துட்டான்டா. உன்னைய பாக்குறதுக்கு நீ 16 வயசு குமரியா? நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கல. சும்மாரா பாட்டி தானே பேசுறேன். பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. ரஹீம், எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? அண்ணனோட இன்னும் ஃபைட் தானா? ஹாய் அமீனா கண்ணு, சச்சா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கடல்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மண்ணெண்ணெய், அவளெண்ணெய் மொத்தமா ஒரு சட்டியில ஊத்தி என் தலையில ஊத்தி ஒரு குச்சில தீயப்படுத்தி வை. பின்ன என்னப்பா? சரி சரி, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க பிரியாணியை பண்ணுவீங்க. டேய், நீ ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள நம்ம ஊர்ல என்னென்ன மாறி போச்சு தெரியுமா? செடி மரம் ஆயிருச்சு, பூ காய் ஆயிருச்சு, காய் கனி ஆயிருச்சு. இன்னும் என்னென்னமோ பூத்து குலுக்கி தெரு வழியா போய்கிட்டு இருக்கு. போறே வரவெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கான். ஏன் நீ அள்ள வேண்டியதானே? என்னவே அல்ல விடுறா. அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா. ஏதோ ஒண்ணு வச்சு பிக்கப் பண்ணி நான் ஏய் போதும், எல்லாம் அங்க வந்து காட்டுவா. என்ன மாமி நீங்க இப்படி பண்ணிட்டே? உங்க ஆத்த காரியம்னா அப்படி லேட்டா வருவேடா. சரி சரி, உள்ள போங்க.
ஆமா மண்ணி குழந்தைகள்லாம் எங்க இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா வாங்கடா. ஏண்டா ரஹீம், அவ்வளவு தூரத்துல இருந்து பிளேட்ல வந்தீங்க, நேரம் இங்க இறங்க வேண்டியதானப்பா. டேய் சுந்தரம், நம்ம பாஸ்கர் வீட்டுல என்னடா விசேஷம்? நாதஸ்வரம் அது இதுன்னு ஒரே அமக்கலமா இருக்கு. யார் இந்த ஏத்த வீட்டுல இருந்தா பாஸ்கர்? அவனை பத்தி சொல்றியா? டேய், அவன் ஊரை காலி பண்ணி போய் 1 வருஷம் ஆகுது. யாரோ கோவில் அதிகாரியா அவர் குடி வந்திருக்காரு. ஆனா அந்த வீட்டுல ஒரு டிப்பா வந்திருக்கு பாத்துக்க. பிகர்னா பிகர்னா டக்கர் பிகர்றா. அந்த பொண்ணு இன்னைக்கு ஏதோ வயசுக்கு வந்துருச்சான். அதுக்காக இன்னைக்கு புனித நீராட்டு விழாவாண்டா. அதுக்கு தான் நம்மள கூட்டம். இவ்ளோ பூ இருந்து என்னடா பிரயோஜனம்? அந்த பூவை பார்க்க முடியலடா. நான் பாத்துட்டேனே. டேய் ரோக பண்ணாதடா, நான் ஃப்ரெண்டு தானே. டேய் அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா, கொஞ்சம் சொல்லுடா. டேய் தம்பி, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. இது பெரிய மனுஷங்க சமாச்சாரம், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கோ 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 கோ. சரி சரி. டேய் என்னப்பா? வெளியில வா வச்சுக்க. டேய் நீ மேட்ருக்கு வா. சொல்றேன் கேட்டுக்க. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். என்னடா நீ சொன்ன பொண்ணுதாடா அது? அட பாவி, போடா, உன் பார்வையில மண்ணு விழுவ. குடிய கெடுக்க பாத்தியடா, அது அவங்க அம்மாடா, அவங்க அம்மா. அம்மாவா? டேய் அவங்க அம்மாவே இப்படின்னா அப்ப பொண்ணு? கையப்பற. டேய் டென்ஷன் ஆக்காதடா. இல்லடா, கையே இப்படின்னா காலப்பற. அந்த பொண்ணோட காலே இப்படின்னா கையை எப்படி இருக்குன்னு நீயே கற்பனை பண்ணி பாடுறா. அதான் முதல்ல பார்த்தோம்ல. ஓ அதான் பார்த்தாச்சா? எப்படியும் மொத்தத்துல பார்த்தானு அறுக்காத கொன்னுடுவேன். அதான் ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம்ல.